பேரவையை விட்டு வெளியேறிய ஆளுநர். யார் அந்த சார்? அதிமுக ரகளை. திமுகவை விளாசும் கம்யூனிஸ்டுகள். பதம் பார்க்க தயாராகும் திருமா. முறைத்துக் கொண்ட வேல்முருகன். திக்குமுக்காடும் திமுக அரசு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உச்சகட்ட பரபரப்பை எட்டியது. இன்று காலை 9 மணி அளவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. கூட்டத்தொடரை தொடங்கி வைக்க வருகை தந்த ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். இதைத் தொடர்ந்து அவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர். உரை நிகழ்த்தாமலேயே ஆளுநர் புறப்பட்டு சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை எக்ஸ் பதிவு வெளியிட்டது. அதில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசமைப்பு சட்டம் மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது அடிப்படை கடமையாகும். இது அனைத்து சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. இன்று ஆளுநர் அவர்கள் பேரவைக்கு வரும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது. ஆளுநர் அவர்கள் பேரவையிடம் அதன் அரசமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத்தலைவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அரசமைப்பு சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதால் ஆளுநர் அவர்கள் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என்று ராஜ்பவன் பதிவிட்டிருக்கிறது. இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் யார் அந்த சார் என்கிற பேட்சை சட்டையில் அணிந்தும் அது குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியும் வந்திருந்தனர். பேரவை தொடங்கியவுடன் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை எழுப்பி கோஷமிட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வெளியே சட்டப்பேரவை வளாகத்தில் நின்று முழக்கமிட்டனர். இதனால் பேரவை வளாகம் பரபரப்பாக காட்சியளித்தது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் புறக்கணித்து விட்டு செல்லவில்லை, அவர் உரையாற்றக்கூடாதென்று திட்டமிட்டு வெளியேற வைத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். ஒருபுறம் பேரவைக்குள் இத்தனை கொடைச்சல் என்றால் மறுபுறம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே உரசல்கள் உச்சகட்டத்தை அடைந்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 5 வரை 3 நாட்கள் விழுப்புரம் ஆனந்தா மஹாலில் நடைபெற்றது. 3ஆம் தேதி மாலை விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அந்த கட்சியின் முன்னாள் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திமுகவை வறுத்தெடுத்தார். தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம் என சொன்னாலே காவல்துறை வழக்கு போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். அவர் என்ன கேட்டார் என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் பட்டா கேட்டு போராடினால், தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினால் உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கின்றனர். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுத்து கடைசி நேரத்தில் அனுமதி தந்தீர்கள். பின்னர் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேரணிக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்தது ஏன்?
ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியை ரத்து செய்து கைது செய்து விட்டால் முடக்கிவிட முடியுமா? சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? போராட்டத்தை கண்டு எதற்காக அஞ்சுகிறீர்கள் என சரமாரியாக கேள்விகளை அடுக்கினார் பாலகிருஷ்ணன். எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கில் இருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் பல்வேறு மாடல்கள் இருந்தாலும் இடதுசாரிகள் மாடல் தான் சிறந்தது என்றும் அப்போது பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பாலகிருஷ்ணனின் காட்டமான பேச்சுக்கு பதிலளித்த திமுக நாளேடான முரசொலி இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்கிற தலைப்பிலான கட்டுரையை முதல் பக்கத்தில் பிரசுரித்திருந்தது. முரசொலி அந்த கட்டுரையில் என்ன கூறியது என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் கே பாலகிருஷ்ணன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னால் தான் நின்று அவர் அவ்வாறு பேசினார். அவரை பேச விடாமல் யாராவது தடுத்தார்களா? முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் எதற்காக வீதியில் போய் நின்று இப்படி ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும்? புதிய பொருளாதார கொள்கை, மதவெறி, ஆளுநருக்கு எதிர்ப்பு, மாநில உரிமைகள், மனித உரிமை, கருத்து சுதந்திரம், ஜாதிய அடக்குமுறை, தீண்டாமை கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியதாக பாலகிருஷ்ணனே பலமுறை கூறியிருக்கிறார். அப்படி இருக்க இப்போது அவரே போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என்றும் கேட்கிறார். இதில் எது ஒரிஜினல் பாலகிருஷ்ணன்? எதிரி கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெடுத்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் மீடியாக்கள் மூலமாக ஏற்படுத்தும் பின்விளைவுகள் பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல. இவை தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. இவ்வாறு பேசியதன் மூலம் திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்துக்கு தீனி போட தொடங்கி இருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் என்று முரசொலி குற்றம் சாட்டியது. தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அமைச்சர் சேகர் பாபு நேற்று வரை இந்த ஆட்சியை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணன் இன்று திடீரென விமர்சிக்கிறார். குற்றம் சாட்ட வேண்டுமென்றே குற்றம் சாட்டுபவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்றார். நேற்றைய முன்தினம் வரையில் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை மனதார புகழ்ந்தவர்தான். இந்த ஆட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மனதார புகழ்ந்தவர்தான். குற்றம் சாட்ட வேண்டும் என்றே குற்றம் சாட்டினால் அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. விழுப்புரம் மாநாட்டில் சிபிஎம் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பே சண்முகமும் டிஎம்கேயை கண்டித்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் மக்கள் நலனுக்காக போராடுவதால் தான் தமிழக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதே தவிர ஏதோ திமுக வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுவது போல சொல்லுவது பொருத்தமற்றது. இது போன்ற ஒரு செய்தியை முரசொலியில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பொருத்தமானது அல்ல என்று குறிப்பிட்டார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாநாட்டில் பேசிய பொலிட் பியூரோ ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரட் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் தொடங்க தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் இந்திய தொழிற்சங்க போராட்டத்தில் முத்திரை பதித்த போராட்டமாக இருந்தது. ஆனால் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய திமுக அரசு மறுத்து வருகிறது. இது வேதனையாக இருக்கிறது என்று பேசியிருந்தார். அரசு ஊழியர், சத்துணவு ஊழியர், அங்கன்வாடி ஊழியர், பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் ஆகியோரின் கோரிக்கைகள் மீதான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று விழுப்புரம் மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இவை தவிர 500 அரசு பள்ளிகளை தனியார் தத்தெடுக்கும் தமிழக அரசின் முடிவுக்கும் பாலகிருஷ்ணன் முன்பே கண்டனம் தெரிவித்திருந்தார். அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்தந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளின் பங்கேற்புடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது.
இதன் நோக்கம் படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதோடு கல்வியை தனியார்மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியாகும். அரசு பள்ளிகள் தனியார்மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசே அதற்கான கூடுதல் நிதியை ஒதுக்கி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். பாலகிருஷ்ணனுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலடி கொடுத்த அன்பில் மகேஷ் தவறாக புரிந்து கொண்டு தாரை வார்ப்பு என விமர்சிக்கின்றனர். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக வெளியான செய்திகளை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். இதற்கு முன்பு 2022 செப்டம்பர் மாதம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட போது அதனை கண்டித்து பாலகிருஷ்ணன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அவரது அந்த அறிக்கையை திமுக சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அடுத்த நாளே முரசொலியில் பாலகிருஷ்ணனுக்கு பதிலடியாக ஒரு முழு பக்க கட்டுரை வெளியிடப்பட்டது. அதில் திமுகவுக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் இடையில் சிந்து முடிந்துவிட, கூட்டணியை முறித்துவிட பலர் காத்து கொண்டிருப்பதை பாலகிருஷ்ணன் மறந்துவிடக் கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறாக திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே வெளிப்படையாக விமர்சன போர் நடக்கும் நிலையில் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திட்டமிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வேங்கை வயல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கான நோட்டீஸை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்திருக்கிறது. சட்டப்பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொறடாவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான SS பாலாஜி எம்எல்ஏ கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸை சபாநாயகர் மு அப்பாவுக்கு அனுப்பியுள்ளார். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். சட்டப்பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். மானுட சமூகமே வெட்கி தலைகுனியும் விதத்தில் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை 2 ஆண்டுகள் ஆகியும் கண்டுபிடிக்காமல் இருப்பதையும், அது தொடர்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி M சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் நிலை என்ன என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதிமுகவால் முன்வைக்கப்பட்ட யார் அந்த சார் என்கிற கேள்வியை திருமாவளவன் வரவேற்றிருக்கிறார். யார் அந்த சார் என்பது குறித்து தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் அண்மையில் கூறியிருந்தார். அண்மையில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் விஜயுடன் ஒரே மேடையில் பேசுவதாக இருந்த நிலையில் திருமாவளவன் சந்தித்த நெருக்கடி அனைவரும் அறிந்ததே. இவையெல்லாம் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே முற்றி வரும் முருகல் நிலையை காட்டுகிறது. இவை போதாதென்று சிவகங்கை காங்கிரஸ் எம்பியும் ப. சிதம்பரத்தின் மகனுமான கார்த்தி சிதம்பரம் ஒரு பட்டாசை அண்மையில் கொளுத்தி போட்டார். சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த மக்களின் வாக்குகள் திமுகவுக்கு கிடைப்பதற்கு காரணம் காங்கிரஸ் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் சீட் கொடுப்பதில் கெடுபிடி செய்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு ராகுல் காந்தியின் பங்கு மிக முக்கியமானது. எனவேதான் 2026 தேர்தலுக்கு பிறகு அமையும் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று கோருகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் கார்த்தி சிதம்பரம். உடனே திமுக அமைச்சர் ரகுபதி, முதல்வர் ஸ்டாலின் ஆற்றியிருக்கும் சிறப்பான பணிக்கே தனிப்பெரும்பான்மை கிடைக்கும், யாருடைய தயவிலும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இல்லை என்று எதிர்வினையாற்றினார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் திமுகவை சமீப காலமாக விமர்சித்து வருகிறார். திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக தம்முடைய பண்ருட்டி தொகுதிக்கு எந்த ஒரு திட்டமும் கிடைக்கவில்லை என சட்டசபையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் வேல்முருகன். இது சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் 2000 மட்டும்தான் வழங்கியதால் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா, சென்னைக்கு மட்டும் ரூபாய் 6000 கொடுத்தீர்களே என்று தமிழக அரசை விமர்சித்தார். அதுபோல எங்களை திமுக அமைச்சர்கள் யாரும் மதிப்பதில்லை, துணை முதல்வர் கூட என்னுடைய தொகுதிக்கு வந்தபோது என்னை அழைத்து பேசவில்லை என்று விளாசி இருந்தார் வேல்முருகன். எனவே காங்கிரஸ்,
கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி என முக்கிய கூட்டணி கட்சிகள் திமுகவை பதம் பார்க்க தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் முரண்பாடுகள் வெளிப்பட தொடங்கியுள்ளன. நான் முன்பே கூறியது போல இப்போது இருக்கும் திமுக கூட்டணி 2026 தேர்தலில் அப்படியே தொடராது. இது உறுதி. திமுகவின் நஷ்டம் யாருக்கு லாபம்? திமுக இழக்கும் கூட்டணி பலத்தை பெறப்போவது யார்? அதிமுகவா, விஜயா? அதுதான் $1,000,000 கேள்வி. சில மாதங்களில் அதற்கு விடை கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.